விருச்சக ராசிக்கு பூர்வீக பகை நீங்க போகுதுங்க. பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க. நம்ம மனசுலயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்திருக்கும். என் அண்ணன் இப்படி பண்ணிட்டானே, தம்பி பண்ணிட்டானே, அக்கா பண்ணிட்டே, தங்கச்சி பண்ணிட்டே, அப்பா அப்படி கொடுத்துட்டாரு, அம்மா அப்படி கொடுத்துட்டாங்களே, இந்த சொந்த பந்தங்களை பார்த்து கொஞ்சம் விரயம் வருத்தங்கள் இருந்திருக்கலாம். இப்போ சனி பகவான் இதையெல்லாம் அப்படி தூக்கி காலி பண்ண போறார். உங்களுக்காக நீங்கள் கேட்ட சொத்து கிடைக்க போகுது, நீங்கள் கேட்ட சுகம் கிடைக்க போகுது, உங்களுக்காக மற்றவர்கள் வழிவிட போகிறாங்க. ஆமாங்க, அற்புதமான தருணத்தை பார்க்க போகிறீங்க. 5வது வீட்டுக்கு சனி வராருங்க. பூர்வீக புண்ணிய ஸ்தானம். இது பேர் பூர்வீக புண்ணிய சனின்னு பேர். நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பீங்கல்ல, நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த புண்ணியமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதுங்க. ஆக சனி பகவான் புண்ணியத்தில் வரப்போகிறார். கருப்பாக இருக்கிறவங்கள மட்டும் நம்பாதீங்க. காக்கி கருப்பாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மாதிரி கோல் சொல்லக்கூடியவர்களாக அவங்க பக்கத்தில் வந்துடுவாங்க. அவங்கள மட்டும் நம்ப வேண்டாம். உங்கள் பூர்வீக பகை நீங்கி சந்தோஷம் கிடைக்க போகுது, சொத்து பத்துகள்லாம் கிடைக்க போகுது, இடம் வீடெல்லாம் கிடைக்க போகுது. சனி கொடுக்க போகிறாருங்க, கெடுக்கல. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 5வது வீடு நீங்கள் பண்ண புண்ணியம் இப்போ லாபத்தை கொடுக்க போகுது. வீட்டில் சுபகாரியத்தை நடத்த போகிறீங்க, சந்தோஷத்தை பெருக்க போகிறீங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். சனி ஒரு புது ரூட்டையே போட்டு தர போகிறார். என்ஜாய் பண்ணுங்கள்.